வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேமர்ஸ் 2.0. நான் உங்கள் ஹரிஷ் விஜய். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஹாரர் கேமுக்காக நம்ம செட்டிங்ஸே ஃபுல்லாக மாற்றிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஹாரர் தான். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமன் 0. ஒரு ஹாரர் கேமும் சொல்லலாம், ஒரு ஜாம்பி கேமும் சொல்லலாம். ஸோ இந்த கேம் எப்படி ஹாரர்னு பார்த்துன்னு சென்டராக போக போக இதோட கதையை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒரு ரூம்லேருந்து நம்ம எழுந்துப்போம். ஸோ அந்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும், ஒரு ஊசி கிடைக்கும், ஒரு டார்ச் லைட் கிடைக்கும், டார்ச் லைட். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் இருக்கோ பொருள் அங்கே மட்டும் நான் வீடியோ காட்டேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ண மாதிரியும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டேன், சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோவை காமிச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ கொடுத்து இது ட்ரை பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை எப்படி எக்ஸிட் பண்ணுறதுக்காக ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பெசிமன் 0 பார்த்திங்கன்னா இஸ் அ மல்டிபிளர் கேமர். ஸோ இதில் நம்மளால் பார்த்திங்கன்னா 4 பேர் ஆடலாம் டீம்மேட் போட்டு. பட் 2 ஆடு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வேணும்னா ப்ரோ ஸ்குவாட் கேம் ப்ளே கொடுங்க கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் டியோ கேம் ப்ளே வச்சுருந்தேன், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்கிட்ட அது இல்லை. ஐ திங்க் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்துடுச்சு. இதோ பாருங்கள், வந்துருச்சுங்க. ஓ மை காட், ஓ இவ்வளோ கொடூரமாக பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கால் நினைக்கிறேன். அதுக்கு மூஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகின்னு போன மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம மைண்டை எதுவுமே நினச்சிக்காதீங்க. ஸோ திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குது இல்லைன்னு. ஓகே, இந்த கார்டு பார்த்திங்கன்னா இது ஒரு கோடு கார்டு. இதுமாரி நம்மளுக்கு 6 கோடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. பட் இந்த எக்ஸிட்டுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ என்ன இருக்குது பார்த்துக்கலாம். 4-5 ரூமில் தான் இருக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா கேமரா. ஸோ நம்மளுக்கு கேமரா ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னா இந்த ஜாம்பி எங்கெல்லாம் நம்மளுக்கு போகுதுன்னுக்காக இந்த கேமரா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லை இங்கே இந்த ரூமில். ஸோ வேறு என்ன எங்கேயாவது ஓகே, டோர் ஓப்பன் இருக்குது. ஓகே, வேறு நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒன்றாச்சும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓ மை காட், ஓகே சூப்பர். இப்போ நான் எடுத்தது பார்த்திங்களா, அது ஒரு புல்லட். நம்மளுக்கு ஷார்ட் கன் கொடுப்பாங்க, பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கான புல்லட் தான் இந்த எல்லோ கலர் பாக்ஸ், சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இதை விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே இருக்குது. நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இது ஒரு மல்டிபிள் கேமர், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 4 பேர் ஸ்குவாட் ஆகிற கேம் ப்ளே, ஓகேங்களா? ஸோ இன்ஜெக்ஷன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் கொடுக்க பார்க்குறேன். பட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தால் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது தேவையான எதாவது இருக்கா பார்த்துங்க. இங்கே கண்டிப்பாக ஒரு கீ கிடைக்கும். எஸ் ஐ நோ. எஸ், இந்த ரூம் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரூம் கண்டிப்பாக கீ கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல இந்த கீயை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீ எதுக்காக பயன்படுத்த நான் சொல்கிறேன். ஸோ இந்த சின்ன பேயெலாம் பிரச்சனை இல்லை. இந்த டோர் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ குட்டி பேய் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் கொண்டுட்டுனா அந்த பேய் பெருசாகாது, சரிங்களா? இந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அப்படியே ஒரு ஓப்பன் டோரு அங்கே இருக்கும். ஸோ இங்கே கன்று கிடைக்கும். இந்த கன்னுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷன், சரிங்களா? ஸோ கீழே என்கிட்ட 4 இருக்குது. டோர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரூமில் கண்டிப்பாக ஒரு கீ கிடைக்கும், சரி நான் சொல்லிடுறேன். இங்கே ஒரு கன் கிடைக்கும், ஒரு கீ கிடைக்கும். அதேமாரி இந்த ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கன் கிடைக்கும். இதுதான் அந்த ஷார்ட் கன், நான் சொன்னேன்ல ஷார்ட் கன் இதுதான். ஸோ இந்த கேபிள் கண்டிப்பாக தேவை. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும் அந்த கேபிள், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 2 கன்னுமே தேவைப்படும். பிகாஸ் அந்த குட்டி பேய் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த கன் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இதுதான் டைமர். நம்ம பேயை வர இதுக்காக ட்ரை பண்ணலாமா? ஸோ இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்துன்னு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓகே போட்டாச்சு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அதிகமான சவுண்டு கொடுக்கும். அந்த பேய் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும், சரிங்களா? இப்போ கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கீ அடி கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ஓகே. எவ்வளோ பயங்கரமாக பார்த்தீங்களா? நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஸோ இந்த டோர் கீ தான் அங்கே உள்ளேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிங்க, அது வரப்போதான் திரும்பி, சரிங்களா? இருங்க, இந்த கன்னை கீழே போட்டு நம்ம அந்த கன் எடுத்து வந்துடலாம். ஸோ நான் சொன்னல பேட்ரி நம்மளுக்கு தேவைன்னு. எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு ஒரு ஃபோன் பேட்டரிமே இருக்குல்ல, அதுதான் இந்த டார்ச் லைட் பேட்ரி. ஸோ நம்ம பேட்ரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர், அது அடியில் போகணும், சரிங்களா? கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ இங்கே நான் போகணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கே வரத்துக்கு நம்மளுக்கு தேவை இது வேணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போய்ட்டு நம்ம கீழே ஒரு கீ இருக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா? இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம இங்கே தான் எக்ஸிட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு கண்டிப்பாக கீ நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள்.
ஸோ இது ஒரு புல்லட். இந்த புல்லட் நான் என்ன சொல்கிறேங்க டைமர். ஓகே, இது ஒரு கீ கிடச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கண்டிப்பாக ஏதோ நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கீ, புல்லட் சம்திங் இருக்கும். இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரி மத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 2 டோர் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம் தெரியுமா, ஒரு ஃப்ளோர் இருந்தோம்ல, அங்கே ஒரு டோர் பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்கும். அந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ரூம் வந்து அடைச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த பிளேடு வச்சு, அதுக்கு பக்கத்தில் அந்த ரூம் இருக்கும். ஸோ வாங்க நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எங்கே இருந்தோமோ திரும்பி அங்கேயே போகணும். ஓகேங்களா, நம்ம எங்கே இருந்தோம், நம்ம வந்து சென்டராக இருந்தோம். ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வருங்க. ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. இல்லை அந்த ஜாம்பி வந்துடுச்சான்னு இருங்க. இது கன்று. ஓகே, இது கீழே பாருங்கள், ஒரு கன்று இருக்குது பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் கன். அந்த பிஸ்டல் கன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாக்ஸ் புல்லட்டு. அந்த ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா பெரிய புல்லட். சரிங்களா, இதுக்கு நம்மகிட்ட புல்லட் இருக்குது, 30 இருக்குது. சரிங்களா, இதையும் நம்ம கீழே போட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கன்று கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதை கொள்றதுக்கு கன்று தேவை. பட் பெரிய ஜாம்பி நம்மளால் கொல்ல முடியாது, நம்மளால் ஹோல் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, பிகாஸ் எல்லாத்தையும் கொண்டா நம்மளுக்கு நான் சுவாரி அது மைக்க மட்டும் தான் ஆகும். சரிங்களா, அதுக்குன்னு நம்ம மைக் ஊசி யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, போய் அந்த கன் எடுத்துக்கலாம், மைக் ஊசி. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இது தொல்லை தாங்க முடியுங்க, போடு. அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க காலி. ஐ திங்க் நம்ம எப்படியே சுற்றின்னு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம் தான், இருங்க பத்துக்குச்சா. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ இந்த டோர்லேருந்து அந்த டோர் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இதுமாரி இருக்கும், ரிசப்ஷன் மாரி இருக்கும். ஸோ அந்த டோர் லாக்கில் இருக்கும். அதுக்காக கீ தான் இது. ஸோ நம்மளுக்கு கார்டு கிடைக்கும், ஆரஞ்சு கார்டு. எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கார்டு தான் கிடைக்கும். இது ஒரு ஃபார்மேட் தான், இங்கே தான் இருக்குன்னா அது இங்கே தான் இருக்கும். ஸோ வேறு என்ன இருக்க நம்ம தேடி பார்க்கலாம். இல்லை நமக்கு வேணும்னா நம்ம கீழே போயிடலாம். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த க்ளோஸ் பண்ண டோர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், ஒரே ரூம் தான் இருக்கும் அங்கே. ஸோ அந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம், 3 ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு இது இருக்கும், வாஷ் பேஷன் இருக்கும் பார்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட இன்ஜெக்ஷன் கிடைக்குது. ஸோ ஓகே, இங்கே நான் நம்மளுக்கு தேவையான கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இருக்கலாம். நமக்கு ட்ரெயின் பார்க்கலாருங்க. சில டைம் கீயே கிடச்சிருக்கும், சில டைமில் நம்மளுக்கு இல்லை நத்திங். ஸோ நம்மளுக்கு அந்த ஊசி மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொண்டுட்டு பார்த்திங்கன்னா அது சாவாது, பிகாஸ் அது மயக்கத்தில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மயக்கத்துக்கு நம்ம எதாவது பண்ணிக்கலாம். திரும்பி இங்கேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகணும், வேறு எங்கேயும் போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. செக் பண்ணி வாங்க, ஏதாவது இருக்காமல் செக் பண்ணி வாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து போகலாம். இன்னும் 10 தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவையான எதாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, இன்ஜெக்ஷன். ஸோ வேறு எதாவது இல்லை இங்கே. ஸோ நம்மளுக்கு இன்ஜெக்ஷனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் இதை நான் சில டைம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும் நம்ம சொல்கிறதே, அதுக்காக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, எனிதிங் நம்மளுக்கு தேவையான கண்டிப்பாக ஏதாவது இருக்கலாம். சரிங்களா, சில டைம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருவீங்க, வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியாமல் போயிடும். ஸோ இதுக்கு ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக வருவான். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கார்டு தேவைப்படும். சரிங்களா, என்னென்ன கார்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கார்டு. அது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் போகிற மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ். ஓகே, நல்லா பார்த்துங்க. கன் எடுத்து ஒன்று கிட்ட பண்ணிக்கிறேன். எஸ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம 4 புல்லட் இருக்குது. ஸோ இருங்க, இங்கே போட்டுக்கலாம் கன்று. 2 ஒன்றா ஆகிடுச்சிங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்று கிடச்சிருச்சு. இருங்க, ஏதோ சத்தம் கேட்குதுங்க. அங்கே வந்துட்டான் முழுங்க திரும்பி பாருங்களேன். இப்போ தானே கொண்டு அவனை போடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் அவன் மயக்கத்தில் இருக்க மாட்டான், ஒரு 3 செகண்ட்ஸுக்கு முடிப்போட இருப்பான். நம்ம தான் சுட்டு மெயின் கிட்டே போகாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு போட்டுருவான். ஸோ இந்த ரூமில் கண்டிப்பாக நம்மளுக்கு கீ கிடைக்கும், ஒரு கீ. சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ரூமில் கீ இல்லைனா நம்மளுக்கு இதோட அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட் ரூம் இருக்கும், அங்கே ஒரு கீ இருக்கும். ஸோ இந்த ரூமுக்கு நீங்கள் வரணுன்னா நம்மளுக்கு தேவை ஆரஞ்சு கார்டு. என்ன கார்டு? ஆரஞ்சு கார்டு இருந்தால் தான் இந்த ரூமுக்குள்ளே வர முடியும். ஐ திங்க் அவன் செத்துட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கன்று தேவைப்படாது. ஏன் இந்த கன்று தேவைப்படாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கன்று தான் தேவை. ஏன்னா அந்த ஜாம்பிஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும். ஸோ ஓகே, இந்த ரூமில் கண்டிப்பாக அந்த கீ இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நத்திங், இங்கே இந்த கீ இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஷூர், பட் இங்கே தான் அந்த கீ இருக்கும். நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இல்லை சம்திங் இங்கேயா. ஓகே, புல்லட்டுக்கு பஞ்சம் இல்லை, அதிகமாகவே இருக்குது. பட் கீ கண்டிப்பாக கிடைக்கணும் நம்மளுக்கு. கீ எடுத்துடும் பொழுது. எஸ், சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ப்ராசஸ் தான். இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பி ஒரு சுற்று போயிட்டு வந்து திரும்பி நம்ம இங்கே வர மாதிரி தான் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு ஃபஸ்ட் நான் ஆடுறதுக்கு. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஆரம்பி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே ரைட்லேயே போங்க. அங்கே வந்து வேறு 3 ரூம் இருக்கும். ஃபஸ்ட் ரூம் லாக்கில் இருக்கும். அந்த ரூம் கீ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரூமில் கண்டிப்பாக அந்த கீ இருக்கும். இருங்க, இங்கே பாருங்கள்.
கீஸ் கீஸ் எங்கேயாவது கண்டிப்பாக அந்த கீஸ் இருக்கும். ஓகே, இந்த கீ தான் பார்த்தீங்கன்னா அதோட கீ. ஸோ நம்ம போய்ட்டு அந்த கீ போய் எடுத்துக்கலாம். அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேபி நமக்கு தேவையான சம் பொருள்ஸ் அதில் இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கலாம். சரிங்களா, இருங்க பார்க்கலாம். இங்கே சம்திங் எதாவது இருக்குது. ஓகே, எதுவும் இல்லை. நோ நோ. ஸோ இதில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இன்றைக்கி லக்கி அவ்வளோதான் போகுது. ஓகே, நம்ம அடுத்தது இந்த ரூம் ஆடி போயிடுச்சு. வேறு ரூம். ஓகே, இந்த ரூம் போவோம். பரவாயில்ல, இந்த ரூமில் கொஞ்சம் லைட் இருக்குது, பேட்ரி இருக்குது. இதில் எதுவுமே இல்லை. இதில் பேட்ரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்மளுக்கு தேவையான ஒரு ஊசி சம்திங் கிடைக்கிது, அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் போகக்கூடாது. சரிங்களா. நம்ம ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வர இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கார்டு தேவை. ஸோ இதுக்கு என்ன கார்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரெட் கார்டு. சரிங்களா. நம்ம அந்த ரெட் கார்டை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அந்த ரெட் கார்டு உங்கள் நம்ம கிட்டேயே இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் எங்கேன்னு இருக்கலாம். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ரூமும் செக் பண்ணிங்க போங்க, எல்லா ரூமிலும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரெட் கார்டு எங்கேன்னு சொல்கிறேன். ஓ மை காட், நம்மளுக்கு புல்லட்ஸ் நிறைய கிடைக்காம இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 49 புல்லட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஜோம்பிஸ், குட்டி ஜோம்பிஸ் நம்ம அடிக்க முடியும், பெரிய ஜோம்பியை நம்ம அடிக்க முடியாது. சரிங்களா. இந்த ஸ்பெசிஃபன் 0 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ரூமுக்கு கீ பார்த்திங்கன்னா தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ரெட் கார்டு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்க பாருங்கள். ரெட் கார்டு, ஓகேங்களா. ரெட் கார்டு, சம் கீ நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ ஓகே, நம்மளுக்கு இது கிடச்சிது இப்போ ஏதோ டிக்கெட் மாதிரி. ஸோ அது ஒரு கோடு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு கோடு. அது என்ன கோடு நான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போயும் நம்ம என்ன தேவைன்னு சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கார்டு தேவை. அதுக்கு முன்னாடி நமக்கு 3 கீ தேவைப்படும். சரிங்களா. என்னென்ன கீ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போகும் பார்த்திங்களா, அந்த ரூம் கீ. சரிங்களா. அந்த கீ தான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த ரூமுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கிளாஸ் டோர், அதாவது நம்ம வந்தோம் தெரியுமா கீழே ஸ்டெப்ஸு கீழே, அந்த டோர் கீ அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே வந்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அடி ஃப்ளோர் வந்தீங்கன்னா நமக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ வச்சு நான் சொன்ன ஒரு டோர் க்ளோஸில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரிசப்ஷன் பக்கத்தில் ஒரு ரூம் க்ளோஸில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். அங்கே போய் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு 3 கீ எடுத்துக்கலாம். அந்த 3வது சொன்னால ஒரு டோரு, அந்த டோரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்டு கிடைக்கும். அது என்ன கார்டுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. இங்கே பாருங்கள், வாங்க. ஸோ இங்கே நான் பார்த்திங்கன்னா நிறைய மோட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் கண்ணை மூடினே பாருங்கள். இங்கே கொஞ்சம் கொடுமை தான் இருக்கும், அதனால் தான் இப்போயே சொல்லிடுறேன். குழந்தைங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதானே சொல்லிடுறேன். குழந்தைங்க பார்க்கலாம், பட் குழந்தை மாதிரி இருக்கிற பொண்ணுங்க யாரும் பார்க்காதீங்க, பயங்கரமாக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சின்ன பூச்சி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பெரிய ஜோம்பி மாரி வளர்ந்துடும். ஓகேங்களா. நான் ஆடுறது பார்த்திங்கன்னா நார்மல் கேம் பிளே தான். இதில் ஹார்டு இருக்குது, இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, நான் எங்கே ஆரம்பிச்சனோ திரும்ப இங்கே வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரூமுக்குள்ளே போய் தான் இப்போ தேட போகிறோம். ஓகேங்களா. இங்கே ஒன்று வந்துட்டியா, ஒரு ஐயோ பார்த்தீங்களா, இப்போ என்ன சொன்னேன், புல்ல பூச்சின்னு கடிது பார்த்தீங்களா, ஒன்றா கொள்ளலாம், செத்துச்சு இருக்கா. இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன், அதுக்கு ஏதோ நான் தடவி கொடுத்த மாதிரி தலையாடுது. ஸோ இதுக்கு தேவை அந்த இன்ஜெக்ஷன் தான். ஸோ நமக்கு இந்த டோர் கீயும் தேவை. ஸோ இந்த டோர் கீ போட்டால் நம்ம என்ன தேடணும், ரெட் கலர் கீ எங்கே இருக்குமோ நம்ம அவ்வளோ தேடலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன கீ வேணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 கீ தேவைப்படும். அந்த 3 கீ எடுத்துருங்க. அடுத்து 3 கார்டு தேவைப்படும். அந்த 3 கார்டு எடுத்துங்க. ஒரு ஃப்யூஸ் தேவை, ஒரு கேபிள், ஒயர் கேபிள், நான் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா ஒயர் கேபிள், அது தேவை. 4வதாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கன்ஸ், 3 கன்ஸ், 3 புல்லட்ஸ். இன்ஜெக்ஷன் எங்கெங்கன்னா இருக்கும். சரிங்களா. ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சின்ராசு இப்போ தான் உனக்கு கொன்னேன். ஓகே, இப்போ அது முடிஞ்சு இவனுக்கு சாக மாட்டான் போல, செத்து போடா, செத்துட்டான். இவனை கொல்ல முடியாது. ஏன் காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, இவனை கொன்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பாசிபிள் கிடையாது, பட் மயக்கம் போட வைக்கலாம். மயக்கம் போட வைக்கிறதுக்கு ஸோ சிம்பிள். நான் கவனிக்கல, சத்தியமாக நான் கவனிக்கல. அவன் வந்தது டப்புன்னு முடிச்சிட்டான். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்காத நம்மளுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, பட் அவன் கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருக்கான். ஓகே, நம்மளுக்கு கன்று மட்டும் தான் இருக்குது. இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் தான். இப்போ நம்ம கீழே போய்ட்டு அந்த ரெட் கார்டு சொன்னல, நம்ம அதான் தேடணும். ஸோ ரெட் கார்டு எங்கெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். ஸோ நீங்கள் யாராவது பற்றி இந்த கேமை பற்றி ரிவ்யூ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. சரிங்களா. நம்மளுக்கு இந்த டோர் கீ கிடச்சிருக்கோம். ஓகேங்களா. இந்த டோரில் என்ன இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டோர் இருக்கும், இரும்பு டோரு. நம்ம இது எக்ஸிட் ஆக போகிறோம். அதுக்கான எனக்கு கார்டு, அதுக்கான கீ, அதுக்கு பவர் சப்ளை, அதுக்கான இதுதான் நம்ம தேடுறோம் இப்போ. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம்.
ஸோ எனிதிங் நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா, பார்த்துனே வாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன், பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் முடியுது, கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆகுது. நம்ம விளையாட பொறுத்து தான், நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்ம 10 நிமிஷம் முடிச்சிடலாம், இல்லை 6 நிமிஷம் முடிச்சிடலாம். பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் 28 மினிட்ஸ் 29 மினிட்ஸ் சம்திங் வருது சரிங்களா. இங்கே தான் இன்னும் இருக்கும் பாருங்கள். பட் இந்த இடத்துல கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், நீங்களே பார்த்து பயந்து எழுந்துட போகிறீங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தனை வெட்டி போட்டு கொஞ்சம் வேலை பார்த்துருப்பாங்க, அது இருக்கும். வெறும் ஜாம்பி இருக்கும், ஒரு ஜாம்பி வச்சு உள்ளே வச்ச மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஓகே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு, பட் இதுதான் ஓகேங்களா. நம்மளுக்கு ரெட் கார்டு கிடச்சிருக்கு, ஒரு கீயும் கிடச்சிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ரெட் கார்டு கிடச்சிருக்கு, ஒரு கீ கிடச்சிருக்கு. அந்த ரெட் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அது நம்ம கீழே வந்து தெரியுமா, கீழே வந்து தெரியுமா, அங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்ததில்ல, அங்கே போய்ட்டு இருந்தது கார்டை போடணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக போங்க, நான் வழி சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ இங்கே தான், அங்கே தான் போகும் சரிங்களா. பட் இவன் வரும் எதிர்பார்க்குறேங்க, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அவனே வந்துட்டான், என்ன முடிச்சிட்டான். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை திரும்பி அங்கே தான் விட்டுருக்கு, வேறு இடத்துல செகண்ட் ஃப்ளோர்லேயே. நம்ம ஆல்ரெடி பிறந்தோம் தெரியுமா, அங்கே தான் விட்டுருக்கு. ஸோ இந்த கேம் எனக்கு பிடிச்சது ஒரே காரணம் இதோட சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் கேம் பிளே செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பொறுத்து தான். ஸோ ஓகே நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஸோ கீழே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக போகலாம். இந்த கன்று பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ கொஞ்சம் நம்ம தேவையான அந்த ஊசி எடுத்துப்போம், பிகாஸ் நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுது அந்த பேய். ஸோ இங்கேருந்து போனால் கிட்ட தான் நம்மளுக்கு, நீங்களே பாருங்கள். ஓகே அந்த குட்டி பேப்பர்னு கொண்டுடலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லெஃப்ட் நினைக்கிறேன், இருங்க. எஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த டோருக்கு பார்த்திங்கன்னா தேவை வந்து ரெட் கார்டு. ஓகே நல்லா புரிஞ்சுங்க, இந்த டோருக்கு தேவை ரெட் கார்டு தான். நீங்கள் வச்சிங்கன்னா அது க்ரீன் கலர் ஆகிடும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோபார் சரிங்களா. கோபார்ன்றது ஒன்று இல்லை, ஆணி போடுங்கிறது சரிங்களா. அதை நம்ம தேட போகிறோம். இங்கே தான் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இருங்க சரிங்களா. இங்கே எதுவும் இல்லை. ஸோ நான் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் காட்டுறேன் வீடியோஸ், மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோமே ஸ்கிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மற்ற பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சரி ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். இங்கெல்லாம் எதுவுமே இல்லையோ நான் ஸ்கிப் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்பீடாக காமிச்சிடுறேன். ஸோ இது ஸ்க்ரூ ட்ரைவர், இது எங்கே யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். பட் இது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் எக்ஸிட் பண்ண போகிறோம் சரிங்களா, அண்டர் கிரவுண்ட் எக்ஸிட். ஓகே அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிட்டேன். ஸோ 3 கார்டு, சில பல கீஸ், ஒரு ஒயர், ஃப்யூஸ், அதை மட்டும் தேவை நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்பட சொல்லிட்டாச்சு. நம்மளுக்கு இப்போ இது கிடச்சிச்சு கோபார். அடுத்து ஃப்யூஸ் சம்திங் இருக்கும். ஸோ இங்கே கோபார் தோபுறங்க, கோபார் எஸ் நம்மளுக்கு கோபாரும் கிடச்சிருச்சு. ஸோ கோபார் கிடச்ச கையோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூஸும் கிடச்ச நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடச்சதுன்னா கேம் ஓவர், முடிச்சுக்கிட்டு போயினே இருக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை எல்லோ கார்டு. ஸோ இங்கே எதே கார்டு தான் பாருங்கள், எல்லோ கார்டு சம்திங் இல்லை ப்ளூ கார்டு. எல்லோ கார்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கு, மேலே மீன்ஸ் அந்த எக்ஸிட் பண்ணுறதுக்கு, அதுக்காக போகிறது தான் அந்த எல்லோ கார்டு. பட் நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்யூஸ் தான் வேணும். ஸோ இந்த ரூமில் எதுவுமே இல்லை, பட் இருந்தால் நம்ம வேறு கலர் தேடலாம் சரிங்களா. ஸோ நான் எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, இங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க எதுவுமே. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் கீஸ். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா சாரி சில பேர் என்னடா அது டோரா. ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூமில் பற்றி நம்ம தேடலாம் போய்ட்டு தான் இருக்கான்னு. ஓகே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூமு நீங்கள் சப்போஸ் யாருக்குமே இது வழி தெரியலனா இதை செஞ்சு சும்மா வச்சு உள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுங்க போன வழியே. ஏன்னா அப்போ தான் தெரியும், ஓகே இது இங்கே தான் போயிட்டு வரணுமான்னு. ஓகேங்களா, நான் எதாவது கடையை தான் பார்க்க செக் பண்ணுறேன் எங்கேயாவது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா ஒரே ரூம் எதாவது இருக்கும், பட் நீங்கள் வேலை கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கும். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆடாதீங்க, பிகாஸ் ராத்திரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதோட மோஸ்ட்டாக எல்லோரும் ஈவினிங் டைம் இல்லை கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ஜெக்ஷன் மட்டும் தான் கிடச்சிது நம்மளுக்கு. ஓகே அதாவது இது ஒரு பாக்ஸ், அதாவது இங்கேருந்து அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இங்கே ஒன்றும் இருக்கா தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தால் நல்லதான் நம்மளுக்கு தான், இல்லைனா பிரச்சனை இல்லை. இது மீட்டிங் ஹால் மாரி இருக்குது, எனக்கு கீழே ஒரு ரத்தமாக இருக்குது, எவன் ரத்தம் தெரில இருங்க. இது எதுவுமே இல்லை. நம்மளுக்கு தேவையானது ஃப்யூஸ் தான். ஸோ ஃப்யூஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஒன் டைம் ஒரு டென்ஷனாக இருக்கும், 3 டைம் அதே பழகிடும் சரிங்களா. ஓகே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ஏதோ ஜாம்பி ஏதாவது உருவாக்குற இடம் நினைக்கிறேங்க, ஒரு ஹெச்எஸ் சென்டர் இல்லை லேப் சம்திங் நினைக்கிறேங்க. அதுலேருந்து அந்த மிருகம் வெளியே வந்ததுனால எல்லோரும் கொல்லுது
சரிங்களா, நம்மளால் தப்பிக்க முடியாமல் பார்த்துக்குது. ஸோ வந்த வழிக்கே வந்துட்டோம். ஸோ ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? நத்திங். ஸோ போன வாட்டி க்ரீன் இங்கே தான் கிடச்சிது கோபாரு. மேபி நான் ஃப்யூஸை எடுத்து ஆஹா, பார்த்தீங்களா, நான் கொஞ்ச நேரம் தான் நின்றேன். பட் அதுக்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே எதாவது இருக்கா பார்த்துலாருங்க. இங்கே ரெண்டு டோர் இருக்கும், ஓப்பனாக ஓகேங்களா. ஏதோ இருக்கும் தேவை. ஓகே, வி கெட் த கார்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கார்டு இருக்குது. ஸோ மொத்தம் 4 கார்டு தான், சரிங்களா. எங்கே நம்மளால் இந்த ஜோம்பி வந்து வந்துட போகுது. எங்கே நல்ல போடு, அவ்வளோதான், நம்ம ஓடிடலாம். ஸோ நம்மளுக்கு கார்டு கிடச்சிருச்சு, சரிங்களா. நம்மளுக்கு கார்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தேட பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸ் தான் நம்ம தேட போகிறோம். ஸோ இந்த கார்டை வச்சு என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா கோபார் ஐ திங்க் நம்ம ஃபியூஸ் எடுத்துட்டோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபியூஸ் எடுத்துட்டோம், ஓகேங்களா. அந்த ஃபியூஸ் தான் கருப்பில் வந்து போகுது, தான் ஃபியூஸ் நினைக்கிறேன். நம்ம ஃபியூஸ் எடுத்தாச்சு. ஸோ ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். அந்த கோபார் மட்டும் நல்லா தட்டி விட்டுருங்க. அப்படி ஓப்பன் பண்ணி கிட்டே போயிட்டு அந்த ஓகே, இதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஒயர் இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஓகேங்களா. அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் தாங்க. அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து இதுக்காக தான் ஸ்க்ரூ ட்ரைவு. ஸோ ஓகே, நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அந்த கார்டை போடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் இந்த கேம் நீங்கள் ஆடுறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஆடி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா. ஸோ நான் உங்கள் ஹரிஷ் விஜய். இது உங்கள் கேம் கேமர்ஸ் 2.2. மறக்காமல் நம்மளுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ கொடுப்பேன், சரிங்களா.